رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بفضل بسم الله الرحمن الرحيم ضربت عليهم الذلة أينما ثقفوا إلا بحبل من الله وحبل من الناس صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم قال لا تقوم الساعة حتى تقتل اليهود أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல விஷயத்தை கூறியிருக்கின்றான். குறிப்பாக மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் வாழும்போது என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதையும், என்னென்ன காரியம் செய்யக்கூடாது, யாரை போல வாழக்கூடாது என்பதை குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக யாருடைய சமூகத்தை போல இருக்கக்கூடாது, யாரை போல இருக்கக்கூடாது என்று ஒரு சமூகத்தை மட்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதிகமாக கூறுகிறான் என்றால் அவர்கள் தான் யூதர்கள், பனி இஸ்ரவேலர்கள். நாம் எல்லாம் தொழுகையிலே ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஓதக்கூடிய அல்ஹம்து சூராவிலே அல்லாஹ் தஆலா சொல்வான், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். யாரின் மீது கோபம் இருக்கிறதோ அவர்களுடைய வழி அல்லாதவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அந்த மக்லூபி அலைஹிம், அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் யாரின் மீது இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னல் மக்லூப அலைஹிம் அல் யஹூத். அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றவர்கள் யஹூதிகள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் அவ்வாறு யஹூதிகளின் மீது அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் இருக்கிறது என்றால், அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலர்களை இந்த உலக மக்கள் அனைவர்களை விடவும் சிறப்புப்படுத்தியிருந்தான். யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வஅன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன். இந்த உலகத்தார்கள் அனைவர்களை விடவும் அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலர்களை ஒரு காலத்தில் சிறப்புப்படுத்தி வைத்திருந்தான். ஆனால் அவர்கள் செய்த காரியத்தினாலும், அவர்கள் செய்த மோசடியாலும், அவர்கள் செய்த கொலை குற்றத்தின் காரணமாகவும் அல்லாஹ் தஆலா அவர்களை இழிவுபடுத்தினான். அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அனைத்து தஅவாக்கும், அல்லாஹ் தஆலாவுடைய அனைத்து உத்தரவுக்கும் மாறு செய்தார்கள். அல்லாஹ் தஆலா கொடுங்கோலான ஃபிரௌனிடமிருந்து சமுதாயத்தை காப்பாற்றினான். பனி இஸ்ரவேலர்களை, யூதர்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். ஃபிரௌன் பனி இஸ்ரவேலர்களை காலம் காலமாக அடிமையாக வைத்திருந்தான். அவர்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று குவித்திருந்தான். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அந்த பனி இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நைல் நதியின் 12 பாகமாக பிரித்து அவர்களுடைய பனி இஸ்ரவேலருக்கு எந்த ஒரு இடையூறும் தராமல் அவர்களுடைய சமுதாயத்தின்படியே 12 பிரிவாக இருந்தார்கள். அதே போல நைல் நதியை 12 பிரிவாக பிரித்து அனுப்பினான். கடக்க செய்து ஃபிரௌனை மூழ்கடித்தான். ஆனால் அந்த நைல் நதியை கடந்த பின்பு அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் சிறுக்கு வைத்தார்கள், காளை கண்டை வணங்கினார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா நைல் நதியை கடந்ததற்கு பின்னால் ஒரு ஊருக்கு செல்ல சொன்னான். அந்த ஊரிலே அல்லாஹ் தஆலா தவாதுஆக ருக்கு செய்த நிலைமையிலே செல்ல சொன்னான். ஆனால் அந்த சொல்லுக்கு மாற்றமாக அவர்கள் முதுகில் காட்டி சென்றார்கள். இதன் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களை 40 ஆண்டுகளாக, நாமெல்லாம் சொல்வோமா லூப்பில் மாட்டிக்கிட்டாங்க, அதுபோல 40 ஆண்டுகளாக ஒரே இடத்திலேயே சுற்றி சுற்றி வந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதுபோல ஒரு வேதனையை கொடுத்தான், தண்டனையை கொடுத்தான். அதே போல அந்த ஊரிலே அவர்களுக்கு எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் இருந்த இடத்திலேயே அல்லாஹ் தஆலா உணவை இறக்கினான். மண்ணு செல்வா என்ற சொர்க்கத்து உணவை இறக்கினான். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள், மிம்பக்லிஹா வ கிஸ்ஸாஇஹா வ ஃபூமிஹா, எங்களுக்கு கீரை வகைகள் தான் வேணும் என்று சொர்க்கத்து உணவை மறுத்து இந்த உலகத்தின் உணவை ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வேதத்தை கொண்டு வந்தவுடன், இது அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்ததா, நாங்கள் எப்படி நம்புவது, நாங்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று சொன்ன போதும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 40 பேரை அழைத்து சென்றார்கள். அல்லாஹ்வினுடைய குரல் மட்டும் கேட்டது,
அவர்கள் சொன்னார்கள், குரல் மட்டும் கேட்டால் எப்படி பார்க்கணும்ல என்று சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா ஒரு இடியை போட்டான். அதன் காரணத்தினால் மரணித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், மீண்டும் அவர்கள் எழுப்பப்பட்டார்கள். இதுபோல அவர்களுக்கு பல நிஅமத்துகளை கொடுக்கப்பட்டும் அவர்கள் அதை மறுத்தார்கள். குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், எங்களுடைய தௌராத் வேதத்திலே இருக்கிறது, இறுதி நபி வருவார், அவர்களை நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதன் காரணத்தினால் அவர்களுக்குன்னு ஒரு இடமே இல்லை, அவர்களுக்குன்னு ஒரு சொந்த ஊர், சொந்த இடம், சொந்த நாடு என்று எதுவும் இல்லை. அவர்கள் ஒவ்வொரு நாட்டில் அகதிகளாகவே இருந்தார்கள். ஒரு அரசாங்கத்திற்கு வரிகட்டி இருந்தார்கள். அதுபோல ஒவ்வொரு நாடாக இருந்தார்கள். முதலில் பலஸ்தீனில் இருந்தார்கள், பின்பு எகிப்தில் வந்தார்கள். எந்தெந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்தந்த நாட்டினுடைய மக்களை ஏமாற்றி அவர்களுக்கு மோசடி செய்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் உஷாராகி அவர்களை அடித்து விரட்டினார்கள். அதுபோல மதீனாவுக்கு வந்தார்கள். நாம சொல்லக்கூடிய தாவி, அதாவது ஒவ்வொரு நாடுகளிலும் புகுந்து மக்களை ஏமாற்றி அவர்களை தந்திரம் செய்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு மதீனாவுக்கு வந்தார்கள். ஆனால் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள், எங்களுடைய வேதத்திலே தௌராத்திலே இருக்கிறது, இறுதி தூதர் வருவார், அவர் பாலைவனத்திலே இருப்பார், பின்பு சோலைவனத்திற்கு செல்வார் என்று இருந்தது. அந்த சோலைவனம் எங்கே இருக்கிறது தேடி பார்த்தால் மதீனா, எஸ்ரிப் என்று இருந்தது. எனவே தான் நாங்கள் மதீனாவுக்கு வென்றும் வந்தோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவுடன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் நினைத்து கொண்டார்கள், பனி இஸ்ரவேலர்களிலிருந்தான் இறுதி தூதர் வருவார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு நடக்கவில்லை. ஆகையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தார்கள், முற்றிலும் மறுத்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒரு தந்தை தன்னுடைய பெற்ற குழந்தையை பார்த்தால் எப்படி அடையாளம் தெரியுமோ அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் பெருமையின் காரணத்தால் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. ஆனாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்தார்கள். இதுபோல எங்களுக்கு எதிராக நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்று ஒப்பந்தம் விட்டும் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்ய பலமுறை முயற்சி செய்தார்கள். ஒரு தடவை பனு நதீர் என்ற கூட்டத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகின்றார்கள் ஒரு உடன்படிக்கைக்காக. அந்த உடன்படிக்கைக்கு செல்லும் போது ஒரு மலையிலிருந்து ஒரு பெரும் கல்லை உருட்டிவிட்டு கண்மணி நாயகத்தை கொள்வதற்காக முயற்சித்தார்கள். அது அல்லாஹ் தஆலா முறியடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார். அதே போல ஒரு முறை ஒரு யூத பெண்மணி உணவுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் சாப்பிடுவதற்காக அழைத்தார்கள். கண்மணி நாயகம் சென்றார்கள். அந்த ஆட்டிலே விஷம் தடவப்பட்டிருந்தது. அதை சாப்பிடும்போது அல்லாஹ்வின் உத்தரவின் காரணமாக அந்த ஆட்டு சதை பேசியது, இதில் விஷம் தடவப்பட்டிருக்கிறது, சாப்பிடாதீர்கள் என்று. இதுபோல ஒவ்வொரு தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். இதுபோல 300க்கும் மேற்பட்ட நபிமார்களை இந்த கூட்டத்தார்கள் கொலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இவர்கள் ஒரு இடத்தில் தங்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் அவர்கள் கொலை செய்தும் தன் அநியாயம் செய்தும் தான் ஒரு இடத்தில் தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொள்வார்கள். அதுபோல தான் அவர்கள் காசாவை, பலஸ்தீனை தன்னுடைய இருப்பிடமாக கொலை செய்து மக்களை, சிறு பிள்ளைகளை, பெண்களை கொலை செய்து கொண்டு தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த ஈரான் போர் தொடுத்தது, மிசைல் அனுப்பியது. அவர்களுடைய இழிவுக்கு அவர்களுடைய தேசத்தை தகர்க்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்து மிசைல் அனுப்பி அவர்களை தோற்கடித்தது. அல்லாஹ் தஆலா சொல்வான், ضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله. அல்லாஹ் தஆலா இந்த பனி இஸ்ரவேலர்களை இழிவுபடுத்தி கொண்டேதான் இருப்பான். ஆனாலும் அவர்களுக்கு சிலர்கள் உதவி செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வேறொரு ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான், ஐனமா சுகிஃபு இல்லா ஹபிலின் மினல்லாஹ் வ ஹபிலின் மினன் நாஸ். மனிதர்களுடைய ஆதரவு இருந்தாலே தவிர, அந்த மனிதர்கள் யார்? இப்போது இருக்கிற அமெரிக்கா தான். அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக, ஒரு ஊண்டுகோலாக, அவர்கள் கொடுக்கிற தைரியத்தில் இந்த இஸ்ரேல்
மீண்டும் மீண்டும் தாக்குதல் அடிக்கிறது. ஆனாலும் எந்த ஒரு பயமும் இல்லாத ஆயத்துல்லா அவர்கள், ஈரானுடைய அதிபதி அவர்கள் மீண்டும் போர் தொடுத்திருக்கின்றார்கள். இதுதான் இந்த இஸ்ரேலினுடைய வீழ்ச்சி. அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து, கியாமத் நாள் என்பது நிகழாது. எதுவென்று என்றால் அல்லாஹ் தக்துலுல் யஹூத, யஹூதிகள் கொல்லப்படுகின்றவரை. எப்படி என்றால் முஸ்லிம்கள் தலையோங்கி இருப்பார்கள், அந்த யூதர்கள் கல்லிலும் மண்ணிலும் செடி கொடிகளிலும் மறைந்து கொள்வார்கள், ஒளிந்து கொள்வார்கள். அந்த செடியும் கல்லும் சொல்லுமாம், என் பின்னால் ஒரு யூதன் இருக்கின்றான், அவனை கொள்ளுங்கள் என்று சொல்லுவாம். அவர்களை தேடி பிடித்து கொள்வார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே அதன் அடிப்படையில் கியாமத்தினாலின் அடையாளமாகத்தான் அவர்கள் தோற்று கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை தோற்கடித்து பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.